ஸ்கின் ஒயிட்டனிங் ஃபேஷியல் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் இந்த ஃபேஷியலை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். டே பை டே நல்லாவே நம்மளோட ஸ்கின் டோனை லைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்ல இருக்க இம்ப்யூரிட்டிஸ், டர்ட்ஸு, டேன் இது எல்லாத்தையுமே இம்மீடியட்டாக நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் கொலாஜனை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக, பிரைட்டாக, யூத்தாக இருக்கலாம். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த ஃபேஷியலுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். கமலி நேச்சுரல்ஸோட பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர் இது 3 இருந்தாலே போதுங்க. இதிலே எல்லா போஷாக்குமே நம்மளுக்கு இருக்கும். எதை மிக்ஸ் பண்ணலாம், எது கூடலாம் இதை ஆட் பண்ணலாம், எந்த கவலையுமே இல்லாமல் இந்த ஒரு ஃபேஷியல் பவுடர்ஸ் வச்சே நம்ம எல்லா ஃபேஷியலையுமே நம்ம பண்ணிக்கலாம். ஜூஸ் கூட பண்ணும்போது இன்னுமே சூப்பரான ரிசல்ட் வந்து இது கொடுக்கும். ஸ்கின் லைட்டனிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு பீட்ரூட் வந்து நல்ல ஒரு டீடான் இன்க்ரீடியன்ட். ஸோ டே பை டே என்னோட ஸ்கின் டோனை நல்லாவே லைட்டன் பண்ணி கொடுக்கும். ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கின் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாகவே இது எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு அப்போ தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். எல்லா ஸ்கின் டைப்புமே இது யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துக்கிற இன்க்ரீடியன்ட் வந்து பாத் பவுடர். பாத் பவுடர் வந்துட்டு 10 இன்க்ரீடியன்ட் வந்து இதில் இருக்குங்க. ரெட்டால்லேருந்து எல்லாமே இருக்குது, நட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ இதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்தாலே போதும், அத்தனை பெனிஃபிட்ஸுமே நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ பாத் பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதே நீங்கள் ஃபுல் பாடிக்குமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். கமலி நேச்சுரல்ஸோட ப்ராடக்டை நீங்கள் பேபிஸ்லேருந்து பாய்ஸ், கேர்ள்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர். நம்மளுக்கு பாத் பவுடருமே மைல்டாக ஸ்க்ரப் ஆகும். ஃபேஷியல் பவுடரில் இன்னுமே நல்ல ஒரு ஸ்க்ரப் இன்க்ரீடியன்ட் இருக்குது. பாத் பவுடரில் 2 ஸ்பூன், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடரில் 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். ஆயிலி ஸ்கின் உங்களுக்கு அப்படின்னா இதே மெத்தடை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் நீங்கள் பிம்பிள் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா பிம்பிள்ஸ் இருக்க ஏரியாவில் கண்டிப்பாக ஸ்க்ரப் பண்ணாதீங்க. எவ்வளோ மைல்டான பார்ட்டிகல்ஸ் இருந்தாலுமே அந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணாதீங்க. பேக் மட்டும்தான் நீங்கள் போட்டுக்கணும். ஸ்க்ரப் பண்ணாமல் மற்ற ஏரியாஸ்லலாம் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் வந்து இதே ஃபேஷியலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா பிம்பிள் ஸ்கின், ஆயிலி ஸ்கின் அவங்களுக்கு ரொம்பவே பிளாக் ஸ்பாட் இருக்கும், மூக்கு கிட்டெல்லாம் கருப்பாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்க்ரப்பு நீடு தான். பிம்பிள்ஸ் இருக்க ஏரியாவில் மட்டும் டச் பண்ணாமல் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுறது ஸ்கின்னை எப்போதுமே கொஞ்சம் நல்லா க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நிறைய ப்ராப்ளம்ஸ்லேருந்து அது வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பீட்ரூட்டோட பியூரி. பீட்ரூட்டில் கொஞ்சமாக நான் வந்து தண்ணியை ஊற்றி அரைச்சி அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் கெட்டியான பியூரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது கூட வேறு எதுவுமே நீங்கள் மிக்ஸ் பண்ண வேணாம். ஏன்னா பீட்ரூட்டோட எல்லா பெனிஃபிட்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இது கூட வேறு எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ண வேணாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிட்டாய் கலரில் ரொம்ப அழகாக, அதே மாதிரி இது எப்படி இருக்கும்னா ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் போட்டால் எந்த அளவுக்கு ஸ்கின்னை பிடிச்சிக்குமோ அந்த அளவுக்கு இதோட கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு இருக்கும். இதோட பேக் வந்து நம்மளுக்கு இருக்கும். இதுக்கு முன்னாடி குக்கும்பர் வச்சு ஒரு ஃபேஷியல் வீடியோ போட்டிருந்தோம். ஒரு ஸ்கின் டாக்டர் வந்து பீட்ரூட் வச்சு எனக்கு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம எப்போதுமே பண்ணுறது தான், வாரத்துக்கு ஒரு தடவைனாவது இதை நம்ம பண்ணணும். வார்ம் வாட்டரில் சாஃப்ட் டவல் வந்து டிப் பண்ணி ஃபேஸ் நல்லா ஒத்தி எடுத்தால் போஸ் எல்லாமே நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். மூக்கில் இருக்க பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், ஃபேஸில் இருக்க பிளாக் ஸ்பாட் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன தான் ஃபேஷியலை வந்து போஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஃபேஷியல் பண்ணாலுமே எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுது. ஸ்கின்னை வந்து டீப்பாக க்ளீன் பண்ணாது. அடுத்தடுத்த லேயர்ஸை நம்ம க்ளீன் பண்ணணும். ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னா இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியம். எங்கே பிக்மெண்டேஷன் இருந்தாலுமே இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். பாடி ஃபுல்லாக வாரத்துக்கு ஒரு தடவை ஃபஸ்ட்டு வார்ம் வாட்டரில் வச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபேஷியல் ஸ்க்ரப் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல நார்மல் வாட்டரில் நீங்கள் குளிச்சிட்டிங்கன்னா ஃபுல் பாடிக்குமே நல்ல ஒரு டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுற ஒரு ஸ்டெப்ஸாக அது வந்து இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கை வச்சுட்டு மொத்தமாக அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணாதீங்க எப்போதுமே. அது வந்து நம்ம ஒரு கேர் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்காது, ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கை வச்சுட்டு பிக்மெண்டேஷன் இருக்க ஏரியாவில்
லிப்ஸை சுற்றி லிப்ஸில் மூக்கிலலாம் மேல் நோக்கி பண்ணிங்கன்னா போஸ் ஓப்பனாக இருக்கும்போது நீங்கள் மேல் நோக்கி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது உள்ளே இருக்க அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். ஸோ அதனால் மேல் நோக்கி பண்ணுங்கள். எப்போதுமே ஃபேஷியல் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம மேல் நோக்கி தான் பண்ணணும். இதை வந்து ஒரு வீடியோவாக கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் ஃபேஷியல் ஸ்டெப்ஸ் வந்து ப்ராப்பராக எப்படி பண்ணணும், ஒரு ஆயில் வச்சு எப்படி நம்மளோட ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணும் கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுத்தில் எப்போதுமே ஃபேஷியல் பண்ணும்போது கழுத்தில் கண்ணை சுற்றி ஹெர்பல் பவுடர் எப்போதுமே கண்ணை சுற்றி நீங்கள் தாராளமாக போடணும். அப்போ தான் வந்து டார்க் சர்க்கிள்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆகும், பஃபினஸ்னால் உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகும். காதில் எல்லா இடத்துலையுமே போட்டுக்கோங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்லேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு ஹேண்ட் டேனாக இருந்துச்சுன்னா ஹேண்ட்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த தடவை வந்து ஹேண்டுக்கு அப்ளை பண்ணி காட்டல, ஃபேஸ்க்கு மட்டும் தான் ஃபேஸ்க்கும் கழுத்துக்கும் அப்ளை பண்ணி காட்டிருக்கேன். ஒரு 15 மினிட்ஸில் இந்த மாதிரி நல்ல ஒரு டைட்டனிங்காக இருக்கும். இதுதான் நான் சொன்னேன், இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணும்போது ஸ்கின் நல்லாவே டைட்டனிங் ஆகும். தொலைன்னு ஸ்கின் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப ஏஜிங் ஆன மாதிரி. பட் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்லாவே ஸ்கின் வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நம்மளுக்கு நல்ல ஒரு பிரைட்டனிங், நல்ல ஒரு ஸ்கின் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளுக்கு. பட் நீங்கள் வந்து பிம்பிள் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்போடய நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு ஐஸ் க்யூப் மட்டும் நீங்கள் வச்சுக்கலாங்க. ஏன்னா அடுத்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் ஆலோவேரா மட்டும் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு க்ளோவிங் பவுடர். இது வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர், நேச்சுரலாக ஒரு க்ளோ வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மற்ற எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். பிம்பிள் ஸ்கின் இருக்கவங்க வீக்லி ஒன்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். பட் வந்து அடிக்கடி போடுறதா இருந்தால் க்ளோவிங் பவுடர் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் மட்டும் பண்ணிக்கிறதா இருந்தால் தாராளமாக இந்த ஸ்டெப்பை நீங்கள் சேர்த்து பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு க்ளோவிங் பவுடர். நான் திரும்ப சொல்கிறேன்ல, கொலாஜனை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் தான் அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொலாஜனையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்கின்னை நல்ல ஒரு ஹெல்த்தி ஸ்கின்னாக மாய்ஸ்சராக ஹைட்ரேஷனாக வச்சுக்கிறதுல இந்த க்ளோவிங் பவுடர் நம்மளுக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணும். ஆன்டி ஏஜிங், ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ்னு இப்படி பிக்மெண்டேஷன் இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஸ்கின்னை ஹெல்த்தியாக க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு க்ளோவிங் பவுடர் நம்மளுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இது கூட நான் வந்து பாயில்டு மில்க்கும் ஹனியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கின ஹனியும் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட நான் பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் பிம்பிள் ஸ்கின், ஆயிலி ஸ்கின் அப்படின்னா நீங்கள் பாயில்டு மில்க்கையும் ஹனியும் ஸ்கிப் பண்ணிவிட்டு க்ளோவிங் பவுடரோட பீட்ரூட் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் போட்டால் போதும். சூப்பராக நேச்சுரல் க்ளோ வந்து உங்களோட ஸ்கின்னில் இருக்கும். ஆக்சுவலாக உங்களோட ஸ்கின்னுக்கும் நல்ல ஒரு மாய்ஸ்சர் வந்து தேவை. ஆனால் நேச்சுரலாகவே உங்களுக்கு நல்ல மாய்ஸ்சராக இருக்கும். அதிகமாக தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு நேச்சுரல் க்ளோக்காக நீங்கள் தாராளமாக இதை பண்ணிக்கலாம். பாருங்களேன், இது ரொம்ப ஒரு அழகான கலரில், ஒரு மைல்டு பிங்க் கலரில் இது வந்து ரெடி ஆகிடும். இதுவுமே நல்லாவே ஸ்கின்னை டைட்டனிங்காக பிடிச்சிக்கும். ஸோ இதெல்லாம் போடும்போது நம்மளுக்கு ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் போடணும் அப்படிங்கிற தேவை இருக்காது. நான் பீல் ஆஃப் மாஸ்க் போட சொல்லி எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஏன்னா ஸ்கின்னை ஒரு டைட்டனிங் ஆக்கிறதுக்காக. பட் இந்த மாதிரி ஃபேஷியல் நம்ம பண்ணும்போது பீல் ஆஃப் மாஸ்க் போடணும்னு கிடையாது. நேச்சுரலாகவே நம்மளோட ஸ்கின்னை வந்து டைட்டனிங் பண்ணிக்கலாம். நான் நம்மளோட கமலி நேச்சுரல்ஸ் பவுடர்ஸில் எதுலேயுமே நான் வந்து பீட்ரூட்லாம் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா பீட்ரூட்லாம் நேச்சுரலாக அப்படியே நம்ம எடுத்து பண்ணும்போது இன்னுமே நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அந்த பியூரிலாம் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதனால நான் வந்து அதை பவுடர் ஆக்கியிருக்க மாட்டேன். மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு நேச்சுரலாக உடனே எடுத்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கோ எல்லாத்துக்கூட இந்த பவுடர் மட்டும் இருந்தாலே போதும். நம்மளுக்கு எல்லா ஃபேஷியலையுமே நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபேஸில் வந்து எவ்வளோ ஷைனிங்காக இருக்க இந்த ஒரு பேக் வந்து இதை நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மசாஜ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ ஒரு க்ளோவாக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா வந்து ட்ரை ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நல்ல சில் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஐஸ் க்யூப் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஃபேஸ் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ப்ரைட்டாக இருக்கும். இந்த ஃபேஷியலை வாரத்துக்கு 2 தடவை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 4 days ஒன்ஸ் நீங்கள் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, ஸ்கின் எந்த அளவுக்கு ஒரு க்ளோவாக செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்போ நல்ல ஒரு பிரைட்டனிங் இருந்திருக்கும். இப்போ இந்த செகண்ட் ஸ்டெப் பண்ணும்போது செம்ம க்ளோ வந்து ஸ்கின்ல தெரியும். நேச்சுரலாக ஒரு க்ளோ இருந்தாலே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸ்கின்னை இதே மாதிரி நம்ம ஃபேஷியல்ஸ்லாம் பண்ணி டே பை டே பாலிஷ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா
நம்ம வந்து நம்மளோட ஸ்கின் வந்து யங்காயிட்டே தாங்க போகும். ஸ்கின் நல்லா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ரிங்கிள்ஸ் விழுகிற ஸ்டேஜ், இல்லை உங்களுக்கு ஒரு ஃபைன் லைன்ஸு, ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஏஜிங் ஆகிற ஸ்டேஜ், தொலைன்னு ஆகிற ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னா கூட அது ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம தள்ளி வச்சு நல்ல யங்காகவே நம்மளை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஃபேஷியல் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ பாருங்களேன், நான் ஃபேஷியல் பண்ண இடத்துக்கும் பண்ணாத இடத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. நல்ல பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு இன்க்ரீடியன்ட் 2 இன்க்ரீடியன்ட் வச்சு யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி பவுடர்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் கமலி நேச்சுரல்ஸில் நீங்கள் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கின் டைப்புக்கு எது ஓகேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் பவுடரை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.